ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லா பாத் எப்படி செய்யுதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இது போல் 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, 1 கப் அளவுக்கு தூரம் பருப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த பக்கம் மசாலாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதே அளவுக்கு சோம்பு, அப்புறம் மிளகாய் நான் வர மிளகாயும் எடுத்திருக்கேன், நம்ம நார்மலாக இருக்க மிளகாயும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் மீடியமான ஸ்பீடில் வச்சு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது போல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட சாம்பார் சாதம் ரொம்ப மணமாக இருக்கும். இது போல் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுத்து எடுத்துகிட்டு ஓரமாக நகர்த்திட்டு அதிலேயே நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா தேங்காய் நார்மலாகவே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதை வதக்கிட்டு அப்புறம் இந்த மசாலாவோடு சேர்த்து அதை வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது போல் வதக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா எல்லாம் வறுத்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு இது போல் தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். மறக்காமல் கசகசா சேர்த்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கசகசா தான். இப்போ நம்ம இதுக்கான வெஜிடபிள்ஸ் பார்க்கலாமா? கொஞ்சம் கேரட், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், 2 தக்காளி, முருங்கைக்காய், பீன்ஸ், இது எல்லாத்தையும் நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த காய் பிடிக்குமோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. ஆனால் இதில் முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் மஸ்ட். இப்போது இதில் நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து சுடு தண்ணியில் போட்டு இந்த பக்கம் சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த காய்கறி எல்லாம் வதக்க போகிறோம். அதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்க பாருங்கள். இப்போ நம்ம இது கூடவே முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். ஏன்னா முருங்கைக்காய் நார்மலாகவே வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதை நம்ம வெங்காயம் சேர்க்கும் போதே அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு காய்கறியாக நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய், அப்புறம் தோல் நம்ம சீவி எடுத்துருக்க உருளைக்கிழங்கு, அப்புறம் அவரைக்காய், தென் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் அப்புறம் பீன்ஸ், இது எல்லா காய்கறியிலும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடவே இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இது போல் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்த்து அந்த காய்கறிகளும் நல்லா வதங்கும். இந்த டைமில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளியை இது போல் சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாம் இப்போயே ஒரு 50% குக் ஆகணும். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துட்டு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறியோடு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நல்லா வேகணும். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் அந்த மசாலா அரைச்ச தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இந்த டைமில் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த டைமில் இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம காய்கறியெல்லாம் செக் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 75% நல்லா குக் ஆகியிருக்கும். பாருங்கள், முருங்கைக்காவே குக் ஆகிடுச்சுன்னா மற்ற எல்லா காய்கறியுமே கண்டிப்பாக நல்லா குக் ஆகியிருக்கும். இது போல் ஒரு காயாக குத்தி பார்த்துட்டு வெந்திருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம காயெல்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். புளியை அது நல்லா அந்த சீடு இல்லாமல் எடுத்துகிட்டு இது போல் இதில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிட்டா போதும். ஏன்னா ஆல்ரெடி மசாலா, காய்கறி எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ புளியை இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம விசில் வச்சுருக்க சாதம், பருப்பு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இது போல் இந்த கரண்டியில் வச்சு இதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த காய்கறி குழம்ப இது கூட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா ஒரு 5 மினிட்ஸில் இது இன்னும் கொஞ்சம் இறுகி இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோடதில் சால்ட் கம்மியாக இருந்ததில் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு வாணலியில் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் அதை போட்டு தாளிக்கலாம். இப்போ நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு.
இந்த டைமில் முந்திரி பருப்பு, நான் ஒரு 10 முந்திரி பருப்பு இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் இதில் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இந்த சாம்பார் சாதத்தில் எடுத்து ஊற்றினா நம்ம எல்லோரோட ஃபேவரட்டான சாம்பார் சாதம் ரெடி. இது மேலே கொத்தமல்லி கொஞ்சம் தூவி சர்வ் பண்ணிவிடுங்க. இதுக்கு எல்லா சைட் டிஷ்ஷுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்பளம் வச்சு சாப்பிட்ருக்கேன். மழை டைமில் இந்த சாம்பார் சாதம் சுட சுட சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.